வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அணுகுமுறை முந்தைய அதிபர்களை விட விசித்திரமாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் 50 விழுக்காடு வரி விதிப்பு பற்றி பொதுவெளியில் அறிவித்தார் ட்ரம்ப் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டே வர்றாரு. நம்ம பார்க்கலாம், வெள்ளை மாளிகையில பிரஸ் பீப்புள் முன்னாடி ஒரு பெரிய போரை தூக்கிட்டு வந்து, நான் இந்த நாட்டுக்கு 50%, இந்த நாட்டுக்கு 80%, இந்த நாட்டுக்கு 100% அப்படின்னு வரிகளை வந்து அவர் விதிக்கிறத கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல வரி விதிப்பாரு, அதுக்கப்புறம் அது இன்னைக்கு அமலாகாது, இன்னும் 2 மாசம் நான் டைம் கொடுக்குறேன், 1 மாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க வந்து எங்களுடைய வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க, அப்பதான் வந்து இந்த வரியை வந்து திரும்ப பெறுவோம், இல்லைன்னா பெறமாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றது பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் 50 விழுக்காடு வரி விதிச்சிருக்கிறாரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து, நீங்க எங்களுக்கு அதிகமா வரி விதிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க அதிகமா எண்ணெய் வாங்குறீங்க, உங்ககிட்ட வியாபாரம் பண்ணி அந்த பணத்தை வச்சுதான் வந்து யுக்ரைன் மேல ரஷ்யா வந்து போர் கொடுக்குது அப்படின்னு பரபரப்பு புகார்களை அவர் சொல்லிட்டே வர்றாரு. அது மட்டும் இல்ல, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை இந்தியா நிறுத்தணும் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டாரு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. எங்க நாட்டுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு மானிய விலையில எங்க க்ரூட் ஆயில் கிடைக்குதோ அதைத்தான் நாங்க வாங்குவோம், எங்களுக்காக எங்களுடைய திட்டங்களை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே போல அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு எங்களுடைய வேளாண் பெருங்குடி மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யா போயிருந்தாரு. அந்த நாட்டுடைய அமைச்சர்கள், அப்புறம் அதிபர் புட்டின் அவங்களோட எல்லாம் பேசிட்டு இந்தியா திரும்பி இருக்கிறார். இன்றைக்கு டெல்லியில ஒரு நிகழ்ச்சியில ஜெய்சங்கர் கலந்துக்கும் போது பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. அதுல முக்கியமானது இந்த ட்ரேட், அதை பத்தியும் சொல்றாரு. அதுல அவர் என்ன குறிப்பிடறாரு அப்படின்னா, இந்த அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிடுவதற்கு முன்பு அதை பத்தி எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இந்தியா மட்டும் இல்ல பிற நாடுகளும் கூட அவர் அறிவிப்பை வெளியிட்ட பிறகுதான் நம்ம நாட்டுக்கு அமெரிக்கா இவ்வளவு வரி விதிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதற்கு முன்பு அமெரிக்காவில் இருந்த 46 அதிபர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்கள யாரும் இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை. பொதுவாக ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரேடு சம்பந்தமா நடக்கிற பேச்சுவார்த்தையாகட்டும், அதே போல வந்து ஃபாரின் பாலிசியில பேசுற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வந்து மறைமுகமாகத்தான் நடக்கும். ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே பொது வெளியில சோசியல் மீடியால தான் பேசுறாரு. அவருடைய நடவடிக்கை என்பது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த அமெரிக்க அதிபர்கள்ல யாருமே இப்படி நடந்திருக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெய்சங்கர் சொன்னது அப்படின்னா, அமெரிக்காவோட வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது, அதை நாங்க இன்னும் முடிக்கல. அதே நேரத்துல இந்த ரெட்லைன், எங்களுக்கான அந்த சிவப்பு கோடை வந்து நாங்க ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கோம், அதை தாண்டி நாங்க போகவும் மாட்டோம், யாரையும் உள்ள வரவும் விட மாட்டோம் அப்படிங்கிறத ஜெய்சங்கர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.